ரஃபிக் போலீஸ் சாக்கடையெல்லாம் மறைச்சி வச்சிருக்கிறேன். இதான் கொக்கில் ஹிந்து காலேஜ். ஒரு பொம்பளை சீதனம் கொடுக்கலாம், காணிக்கு காசு கொடுக்கலாம். முருகன் கோயில். இதான் செல்வா பேலஸ். ஓகே, கமலா வைத்தியசாலை. வணக்கம் முறையில் நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தை குறிப்பாக கொக்கில் பகுதி நினைக்கிறோம். இன்றைக்கு கொக்கில் பகுதி தான் நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஸ்கூல், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோவில்கள், அடுத்து இந்த ஊர் முதல் இன்னமாக இருந்து இப்போ இன்னமாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் மக்கள்கிட்ட எல்லாம் கேட்டு பார்க்கலாம். வாங்க நாங்கள் தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்ன மாதிரி அமைன்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய நாள் சைக்கிளோடைய அதில் பார்த்தீங்கன்னா சரியாக இழைக்குது. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இதில் வடையெல்லாம் வச்சு விற்று கொண்டிருக்கேன். நாங்கள் தொடர்ந்து வந்தோம்டா இல்லை யாழ்ப்பாணம் பெரியபுலம் மகா வித்தியாலயம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஐயாவரால் வீட்டையை வச்சு 50 வித விலைக்கழிவில் பார்த்தீங்கன்னா வடியால் வச்சு புத்தகம் கொப்பியெல்லாம் விற்று கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் இப்போ கேகேஎஸ் ரோட்டில் போய் கொண்டிருக்கோம். இதில் ரஃபிக் போலீஸ் சாக்கடையெல்லாம் மறைச்சி வச்சிருக்கிறேன். தொடர்ந்து வந்தோம்னா இதுதான் நியூ செல்வான்னு சொல்லி ஒரு சாப்பாடு கடை. இப்போ ஃபேமஸான கடைகளில் இதுவும் உண்டு. நைட்லாம் பார்த்தீங்கன்னா திறந்துருக்கும். ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் திறந்துருப்பேன் கிட்டத்தட்ட. இதில் பழங்கள் எல்லாம் விற்று கொண்டிருக்கிறேன் பாருங்க. 3 மாதுளம்பழம் 900 ரூபா. இதான் செல்வ மஹால் பாருங்க, எவ்வளோ பெரிய கட்டடம் என்று சொல்லி. இதையும் விட அங்கால வேண்டிய இன்னும் ஒரு பெரிய கட்டடம் ஒன்று இருக்குது. ரோட்டு கரையிலேயே துணிகள் எல்லாம் வச்சு எடுத்து கொண்டிருக்கிறேன். துணிகள் கேட்டு இல்லை. இதுதான் செல்வா பேலஸ் பாருங்க, பேலஸ் தான். இப்படி தொடர்ந்து போனால் கொக்கில் சந்தைக்கு போகலாம். அதுக்கு முதல் நான் உங்களுக்கு இன்னும் ஒரு இடத்தை காட்டணும். யாழ்ப்பாணம் நிறைய பேர் வராமல் கூட இருப்பீங்க. இல்லை ஸ்டார் ஃபுட் சிட்டின்னு சொல்லி ஃபுட் சிட்டி வந்துருக்கீங்கன்னா இதுக்கும் ஒரு இப்போதைக்கு ஒரு ஃபேமஸான ஃபுட் சிட்டி தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஃபுட் சிட்டி பாருங்க. வெளிநாட்டு ஸ்டைலில் கடைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்குது. இப்போ அப்படியே தொடர்ந்து வந்தால் எங்களை கமலா வைத்தியசாலை அந்த காலத்துலேருந்து இந்த வைத்தியசாலை நடந்து கொண்டு தான் இருக்குது. முதல் பார்த்திங்கன்னா இந்த வீட்டை தான் வச்சு செய்த வேலை. இப்போ பார்த்திங்கன்னா மாறி அங்கால இப்படியே நாங்கள் தொடர்ந்து வந்தால் இதுதான் கொக்குவில் சந்தி. கொக்குவில் சந்திக்கு பக்கத்துலேயே ஒரு பிரம்மாண்டமான ஒரு பில்டிங் ஒன்று கட்டியிருக்கிறேன். இங்கே தான் கொக்கு ஹிந்து காலேஜ் இருக்குது. அதையும் நான் கொண்டு காட்டிக்கொள்கிறேன். இதில் ஒரு கோயில் கூட இருக்குது, முருகன் கோயில். இது கொக்குவேல் மத்திய சனசமூக நிலையம். இதுதான் கொக்குவேல் ஹிந்து காலேஜ். ஏஎல் மட்டும் இருக்குது இங்கே. முதல் இதால் போய் வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடைச்சிருக்கணும் பாருங்க. நினைக்கிறாங்கள பாதை இல்லைன்னு சொல்லி. ஸோ சேட். முந்தி இதோட ஒருத்தர் நீங்கள் கேட்குறது நாங்கள் சும்மா போய் வரலாம். சரி, இதில் போய் பார்ப்போம் யார் என்ன சொல்லினோம். பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுகளாக போய் வரும். பைக்குகள் வாகனங்கள் எல்லாம் இப்போ இதெல்லாம் அடைச்சிட்டுனேன். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இங்காலையும் ஒரு கட்டடம் இருக்குது. கோயிலுக்கு அந்த பக்கம் கட்டடம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கால பக்கம் கட்டடம் இருக்குது. இதில் போனால் கொக்கு ஹிந்து பிரைமரிக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு சின்ன பாதை. மோஸ்ட்லி ஸ்கூல் முடிஞ்சு இங்கால பக்கம் உள்ளாக்கெல்லாம் இதால் தான் மோஸ்ட்லி போகினோம்.
இதான் கொக்குவில் இந்து பிரைமரி. வா வேறு லெவலில் வந்துட்டு இப்போ இதில் பார்த்தோம்னா மாத்தளை கந்தசுவாமி கோயில் இருக்குது பாருங்கோ. தொடர்ந்து போய் நான் உங்களுக்கு பெட்ரோல் செட் அதுகளையும் காட்டி அப்படியே மஞ்சவனப்பதின்னு சொல்லி ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்குது, அதையும் நான் வந்து பார்ப்போம். இதுதான் கொக்குவேல் பெட்ரோல் செட். அங்கே என்னமா இருக்குன்னு சொல்லி அப்படி தொடர்ந்து போனோம்னா ஃபோக்ஸ் ஹோட்டல் வரும், அதையும் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொண்டு காட்டுறேன். இதில் தான் ஃபோக்ஸ் ஹோட்டல் வருது. நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து வரும்போது கொக்குவில் பக்கமாக வரைக்குள்ளே கொக்குவில் சந்தை தாண்டி வரைக்குள்ளே இந்த சந்தையில் தாண்டி வரைக்கும் இந்த ஃபோக்ஸ் ஹோட்டல் இருப்பார். தொடர்ந்து நாங்கள் இப்போ கொக்குவில் சந்தி பக்கம் போய் கொண்டிருக்கிறோம். இதான் அப்போ நாங்கள் பார்த்த பெட்ரோல் செட். இதான் நாங்கள் அப்போது பார்த்த பெட்ரோல் செட். இதான் கொக்குவில் ஸ்தனான்னு சொல்லி ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. தொடர்ந்து இங்கே ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. இதில் ஒரு அம்மா ரோட்டோரத்தில் வச்சு வாய்ப்பெண் அதுகளெல்லாம் விற்று கொண்டிருக்கு. இதில் பீப்புள்ஸ் பேங்க் ஒன்று இருக்குது பாருங்க. இதில் தான் அந்த அம்மா இதில் தான் வாய்ப்பெண்ணெல்லாம் விற்று கொண்டிருக்கிறோம். கதைச்சிட்டு போ. நம்ம ஏரியா கொக்குவில் வேறு லெவலில் இருக்குது கைஸ் இந்த ஆர்ட். ஆமாம் போய்க்காங்க அம்மா, எனக்கு இதுதானே அம்மா வேலை, நான் என்ன செய்யறது. வணக்கம் அண்ணா. கொக்குவில் எவ்வளோ நான் வசிக்கிறீங்க? கொக்குவில் நாங்கள் இருந்து சின்னலேருந்தே இங்கே தான் பக்கத்து ஊர் தான். இங்கே இருந்து பள்ளி டியூஷனுக்கு வர்றது இதால் பண்ண வர்றது. இந்த ஊர்னா மாற்றம் என்னமா இருக்கு? ஊர் இப்படி காணியோட விலையெல்லாம் என்னமா இருக்கு? அதுவும் எங்களுக்கு தெரியாது. ஊர்ல மாற்றம் என்னமா இருக்குது? முந்தி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இந்த இடம் வந்திருக்கு? காணியோட விலையில என்ன மாதிரி அம்மா? காணிந்த விலையோ ஒரு பொம்பளை சீதனம் கொடுக்கலாம், காணிக்கு காசு கொடுக்கலாம். காணி இப்போ கொடுக்கல, அதைக்கா சீதனம் கொடுக்குறதே சனம் கஷ்டப்படுது. காணி ஓடி ஒரு வீடு கட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியும். அதோட சனம் 240 சனம். இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ இல்லையா, சரியான கஷ்டம் சனம். சொல்லுங்கம்மா, நீங்க எல்லாத்தையும் விலையேற்றுறாங்க வழியா சனம். அந்த இப்படி கஷ்டப்படுற ஆக்கள் தொழில் செய்கிறவங்களும் சம்பளத்தை ஏற்றுறாங்க இல்லை. ஆனால் சாமான் முழுக்க விலையாக தான் இருக்கு. அப்போ இல்லாதவன் என்னையா செய்கிறது? எல்லாம் கஷ்டம் தானே, என்ன செய்யறது? அதை ஒரு தரம் எடுத்து கேட்கறதுக்கும் ஆக்கம் இல்லை. 560 உங்களை பார்க்க சுதந்திர முயற்சியாளராக இருக்குது. இதுலேயே வச்சு என்ன சொல்றது, கடையே இல்லானா வியாபாரம் செய்யணும் உழைக்கணும்ன்ற நோக்கத்தோட தொடங்கி இருக்குங்க. என்ன ரீசன் அம்மா? எனக்கு ஐயா பிள்ளைகள் படிக்குதல் இல்லை, ஒரே கேன்சர், ஒரு தானே கிட்னி வருது. அப்போ நான் உழைச்சா தானே சாப்பாடு வந்தால் மிச்சம் வந்தால்
கொண்டு போய் நான் ஆக்களுக்கு கொடுக்க வேண்டியாச்சுல அது கொண்டு ரெண்டு கூட கொடுத்தா ஐயோ என்ன சாப்பாடம்மா அப்புறம் பிள்ளைகளுக்கு தெரியாது ஒன்றுங்க அப்போ அதுக்கும் பார்க்க அதை பெருமாள் கோயில் அடியில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு போக வேண்டியது என்ன செய்கிறது ஒன்றும் செய்யலாது அப்போ இந்த ஒரு நாளைக்கு விற்கலாம் ஒரு நாளைக்கு விற்கலாம் அது என்ன செய்யலாம் அதுக்காக வீட்டுக்குள்ளே இருந்து யாரும் சாப்பாடு தருவாங்களோ அங்கேயும் தருவாங்களோ இல்லாட்டி ஒருத்தன் முன்னேற வழி விடுவாங்களோ அப்படி இல்லை ஒருத்தன் முன்னேறவனுக்கு ஆப்பு வச்சுட்டு போகிற காலம் தான் இந்த காலம் அப்போ என்னையா செய்கிறது ஆனால் உண்மையாக பார்க்க போனால் இவ்வளோ சனம் கஷ்டப்பட்டையோ ஒரு வீட்டுக்கு ஒரு பிறப்பு காணி பண்ணுறதுக்கு இல்லை அதோட வந்து இப்போ வீடு வாடகை எடுப்போம்னு கஷ்டப்பட்டதில் போனால் 2 லட்சம் 40 50 ஒருத்தன் உழைப்பில்லாத என்னென்று தம்பி 40 30 கொடுக்குறாரு பிள்ளைகளை படிப்பிக்கிறதே வழி இல்லை அப்புறம் என்ன 40 30 கொடுக்குறா அதை சனம் உணருதா ஒரு வீடு வாடகை கொடுக்குறவன் உணர வேணும் அட இருக்கிறவன்கிட்ட வேண்டாம் இல்லாத பாவங்கள்லாம் இப்படி செய்யுதலாம் அப்படி ஒருத்தங்க தான் நாட்டில் இப்படி கஷ்டம் வராது அதை சனம் உணர வேணும் ஒருத்தன் கஷ்டப்படுறவனுக்கு கொடுக்கலாம் இருக்கிறவனுக்கு என்னதுக்கு அப்படி ஒருத்தன் நினைக்கிறான் வெளிநாட்டிலே எல்லாம் இருந்து காசை கொட்டுறாங்க ஆனால் தெரியுதா வெளிநாட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியாது அதுகள் இங்கேருந்து ஒவ்வொரு சோக்கை பார்த்துட்டு ஒவ்வொரு வீட்டை காட்டி ஒவ்வொரு வாடகையை கொடுத்தோன்னு தெரியுது ஆனால் கஷ்டப்பட்டோன்னு பட்டுக்கொண்டு தான் இருக்கிறான் நல்லா இருக்கிறவன் இருந்தோன்னு தான் போகிறான் என்னையா செய்கிறோம் கடவுளும் பார்த்தோம் தான் இருக்கோம் நாங்கள் கடவுளை கையேந்திர நாங்கள் பிச்சை எடுக்கிறோம் கையேந்தவன் நல்லா இருக்கிறோம் தானே காலம் எங்களை மாதிரி உதவி செய்கிறவனு கடவுள் கை விதிக்கிறேன் இல்லையே என்ன செய்கிறீங்க ஒரு நேரம் என்றாலும் பிள்ளைகளை வளர்க்கணும் கொள்ளணும்னு நாங்கள் கஷ்டப்படுறோம் இந்த நாளையில் சும்மா சனம் ஒரு பவுன் சங்கிலியை இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வேண்டி போடுறாங்கன்னு சனம் சிந்திக்கிறேன் அந்த வயது வந்தவர்கள் போட்டுக்கொண்டு போனால் தள்ளி விழுத்தி போட்டு களை கொடுக்குறா கூட்டமாக கிடக்கு அதான் சொல்கிறோம் கள்ளன் தானாக திருந்த வேணுமே ஒவ்வொரு தரம் தானாக திருந்தினாத்தான் ஊர் திருந்தோம் இல்லாட்டி வாழ்க்கையில் திருந்தேடா என்னையா எல்லாம் பெரிய கஷ்டம் தான் எவன் இதை பார்த்து செய்ய போகிறான் 4 பேர் நல்லது செய்ய போனாங்கன்னா அவங்களுக்கு வெட்டும் கொத்தும் அடிக்கும் தான் நடக்குது நாட்டில் அப்போ என்ன செய்கிறோம் எவன் இப்போ முன்னுக்கு வர ஓட்டி தரம் வர மாட்டான் சண்டை பிள்ளை சண்டை குட்டி சண்டை இதாண்டு சுகம் பண்ணுறான் எல்லாரும் பார்க்க நினைப்பார் இப்போ ஏன் நாடே கெட்டு போட்டு தம்பி அப்போ என்ன இப்போ ஒரு பொம்பளை பிள்ளையால் ஒவ்வொரு சிவப்பன் தாயையும் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு ஃபியூச்சரில் விட்டுட்டு நிற்கிறாங்க தூங்கி கொண்டு வேலையில் வெட்டிலேன் ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையும் நம்பி தெருவில் விடையலாம கிடாது சொல்லுங்க மேரண்டாலும் ஒருதன் ஒரு பிள்ளையை விட்டுட்டு போவானான் எல்லாரும் ஒரு சார் மேரட்டை படிக்க பிள்ளையால் அனுப்பினா அது உயிரை கையில் பிடிச்ச மாதிரி இருக்குது சார் மேரை நம்ப இல்லாமல் இருக்குது டீச்சர்ஸ் மேரை நம்ப இல்லாமல் இருக்கேன் எல்லாரும் கூட்டி சேர்ந்து செய்கிறாங்களா கிடாது இன்னும் அதுக்கும் பார்க்க இனிய ஜனம் நினைச்சிட்டு கொண்டு இருக்குது தெரியுமா பள்ளியெல்லாம் படிப்பிக்காம வீட்லேயே வச்சுருக்கோணுமென்ற மாதிரி தான் ஜனம் கதைக்கு அப்போ என்ன நான் இதில் எந்த எத்தனையோ இந்த காலால் கேட்டு கொண்டு இருக்கிறேன் தெரியுமா ஒரு கதைக்கிறேன் அப்போ என்ன ஐயா செய்கிறது எல்லாம் கால கொடுமை தான் அம்மா இந்த தொழில் செய்யாமல் என்ன தொழில் செய்த நீங்கள் நான் இந்த தொழில் செய்யாமல் நாங்கள் தேங்காய் வரைஞ்சது நாங்கள் ஐயா களியங்காட்டில் மற்றது இது என்ன கல்யாண புரோக்கர் வேலை செய்வதான் அப்புறம் எல்லாம் தம்பி கஷ்டம் வர தெரியாதா ஒவ்வொரு வாகனங்கள் அதுகளை எல்லாம் விற்று பிள்ளைகளை படிப்பிச்சு கடைசியாக இந்தளவு நிலைமையில் வந்து நிற்கிறோம் இப்போ என்ன இதை வச்சவங்க வருமானத்தை வீட்டக்கூடியமா இருக்குதா இதில் இப்போ நான் 1 50 1 25 இதில் 15 இதில் 7 கடையில் ஒரு 10 கொண்டு வந்தால் எனக்கு 1000 இவ்வளோ விற்றா ஒரு 1300 வரும் அப்படி விற்கலையென்று சொல்லி சொன்னால் 700 வீட்டை போனேன் முதலும் இல்லை லாபம் பெறாது நட்டம் பெறாமல் முதலும் இல்லாமல் தான் போகணும் என்ன யோசிக்கிறேன் இப்போ மாட கடவுளை நேர்ந்து கொண்டு இருப்பேன் இப்படி விரைக்க கடவுளை தான் கும்பிட்றேன் கடவுளே நான் இது விற்று முடிய மட்டும் மழை வரக்கூடாதுன்னு நேர்றோம் சில போல் கடவுள் இருக்கா மழையை இல்லாமல் செய்வேன் மழை இல்லாமல் செய்தால் சனம் வேண்டணும் ஒவ்வொரு சனமும் ஐயா உண்மையாகவே தம்பி சனம் ஒருத்தன் முன்னேற்றம் வேணும் நல்லா இருத்த வேணுமென்று சனம் நினைச்சா ஒவ்வொரு இப்படி கஷ்டப்படுற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சனம் இதால் போய்க்கிற 3 2 வேண்டினாலே எங்களுக்கும் மிஞ்சாது நாங்களும் ஒழுங்காக ஒரு நேரம் சாப்பிடலாம் மற்றவனும் தம்பி இப்படி இது வழியாக தெருவழியாக பார்க்க போய் கஷ்டப்பட்டோம்னா கூட இருந்து வியாபாரம் செய்வான் ஒரு கடை எடுத்து செய்கிறேன்னா 2 லட்சம் ரூபா வேணும் எடுக்க வசதி இருக்கா இல்லை அப்படித்தான் நீங்கள் ஒவ்வொரு நேரமும் இப்படி இருந்தாலே தான் காரணம் சரியா சரி இதால் ரோட்டுன்னு போகுது நாங்கள் இதால் போன வேண்டாம் ஆனைக்கோட்டைக்கு போகலாம் தொடர்ந்து நேராக போவோம் நாங்கள் நேராக போகும்போது இதில் சந்தை எல்லாம் வரும் பாருங்க இங்கால மார்க்கெட் நாங்கள் மத்தியான டைமில் தாண்டி பின்னைய டைமுக்கு வந்து நாங்கள் இதில் மார்க்கெட் எல்லாம் க்ளோஸ் ஒருத்தருமே உங்களுக்கு இல்லை
இப்போ நாங்கள் ரவுண்ட் அடிச்சு கொண்டு இப்போ கொக்கில் ஹிந்து கோச் பக்கம் தான் வந்திருக்கிறோம். இதால் திரும்பி இப்போ வடக்கை பக்கம் திரும்பி மஞ்சவனப்பதி முருகன் கோயிலுக்கு போக போகிறோமா. இதில் போனோம்டா மஞ்சவனப்பதி முருகன் கோயில். இதுக்கு வரைக்குள்ளே சரியான குளிர்மையாக இருக்குது. செம்ம காய் உண்மையாக பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமாக இந்த கோயில் இருக்குன்னு சொல்லி. கோயிலால் ஒரு ரவுண்ட் ஒன்று அடித்து கொண்டு போவோம். வாவ், செம்ம பிளேஸ் காய்ஸ். இங்கால பக்கம் ஒரு கோபுரம் ஒன்று கட்டப்படு தெற்கு பக்கம். என்னம்மா இப்போ ஊரில் என்னம்மா மாற்றங்கள் நடந்துருக்குது? மாற்றங்கள் என்ன ஓரளவு சீராக இருக்கலாம். இப்போ ஏன் ஒரு சாதாரணமான ஒரு ஆள் இங்கே வந்து காணி வாங்கி வீடு கட்டக்கூடிய மாதிரி இருக்குதா? இப்போ சாதாரணமாக ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறாரா? அந்த அளவுக்கு எல்லாம் விலை கூட விலை கூட சரியான விலை. இங்கே இப்போ காணி என்ற விலையில எவ்வளோ ஐயா போகுது? இந்த நான் சொந்த மீசால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே ஒரு 15 வருஷம் அப்படி தான் இருக்கணும். இங்கே அப்போ இப்போ என்ன தொழில் ஐயா? நான் டிரைவிங். அவன் வேலை இல்லையா? இல்லை, இப்போ வேலை ஓடுற இல்லை. கொழும்பு ஓடுனான், இப்போ ஓடுற இல்லை. பிள்ளைகள் ஓட வேணான்னு மறைச்சிட்டாங்க. சரி சரியா. இல்லை பிள்ளைகளுக்கு தேவைப்படுற பாசம் இருக்குன்னு தானே. அது வளரைக்குள்ள அப்படியே நிப்பாட்டினேன் வேலைக்கு பொழுது போக்குறது, ஆஹா, வீட்டை போகிற சாப்பிட்றத படுக்கிறேன். அப்போ எத்தனை மணிக்கு வாரது? நான் இப்போ சாப்பிட்டுக்கு விட்டு வந்து இவரோட கொஞ்சம் நேரம் காய்ச்சி கொண்டு இருப்பேன். இந்த இப்போ கொஞ்சத்தில் வலிக்கிட்டுருவேன். அப்போ ஆக்கள் எவ்வளோ கால கூட்டாளிகள் எல்லோரும் பெரியணும். இங்கே எல்லாம் தெரிஞ்சாக்கள். எந்த கொஞ்சம் நேரம் பொழுதா போக்குவினோம், இது கிளம்பிடணும். ஃபேமஸான பள்ளிக்கூடங்கள் இதுகள் எல்லாம் இருக்கு. அதுக்கு ஞான பண்டிதா எதால் போகணும் ஐயா? நேராக போனால் சரியா? சரி சரி ஐயா, சரி நன்றி ஐயா. ஓகே, தொடர்ந்து நாங்கள் ஞான பண்டிதான்னு சொல்லி ஸ்கூல் ஒன்று இருக்குது, அதுக்கு தான் போய் கொண்டு இருக்கிறோம். இதான் கொக்குவில் ஞான பண்டிதா வித்தியாலயம். அப்படியா திருப்பியும் காட்டிக்கொள்கிறேன். அப்படியா பாருங்க என்ன மாதிரி ஸ்கூல் இருக்குண்டு. சரி, நாங்கள் தொடர்ந்து போகலாம். ஃபேமஸான கோயில் என்ன கோயில்? இதுக்கு ஃபேமஸான கோயில்கள் இருக்கா? ஐயனார் கோயில் எங்கே இருக்கு? ஓகே, நாங்கள் இப்போ இதால் வெட்டணுமா? இதால் திரும்ப ஓகே ஓகே. இப்போ இதால் நாங்கள் ஐயனார் கோயிலுக்கு போக போகிறோமா. ஞான பண்டிதா ஸ்கூலுக்கு முன்னொழுங்கையால் போக போகிறோம். நான் நினைக்கிறேன் இதுதான் அந்த ஐயனார் கோயில்னு சொல்லி. ஐயா இது என்ன கோயில்? ஐயனார் கோயில் என்ன பாருங்க, இதுதான் ஐயனார் கோயில். ஐயா இந்த ஊரா? கேட்குறேன் பாருங்க, சின்னமாக இந்த கோயில் இருக்குண்டு. கொக்குவில்ல உள்ள ஐயனார் கோயில் இதுதானா? சரி, தொடர்ந்து வேறு எது இடம் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இதில் ஒரு ஜிஎஸ் சர்வீஸ் இருக்குது, J128. மணியர்பதி, கொக்கில் மேற்கு மணியர்பதி ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம் பாருங்க. இதான் கோயில் வழியாக பார்த்துக்கொள்ளுங்க.
பெரிய கோயில் தான். அங்கால கோயிலுக்கான மண்டபமும் இருக்குது. அங்கால மண்டபம் இருக்குது பாருங்க. இதில் போனோம்டா முதலி கோயில் வரும். தொடர்ந்து நான் உங்களுக்கு முதலி கோயிலை காட்டுறேன். இதான் கோயில் பாருங்க என்னமா இருக்குன்னு சொல்லி. தம்பி தான் முதலி கோயில். இதான் பார்த்தீங்கன்னா முதலி கோயில். இப்போ நாங்கள் ஆனக்கோட்டை போகிற ரோட்டால் போய்க்கொண்டிருக்கோம். கொக்குவிலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஒரு ஒழுங்கையில் பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் கோயில்னு சொல்லி ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்கா. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மன் கோயிலையும் போய் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொக்குவில் மேற்கு சிசி தேக்க பாடசாலைன்னு சொல்லி பாடசாலை ஒன்று இருக்குது. பாருங்க ஐயா, வராகி அம்மன் கோயிலுக்கு எதாவது போகிறது? வராகி அம்மன் கோயில், வராகி அம்மன். ஆ ஆ வராகி அம்மன் வீதி. ஓகே சரி ஐயா சரி. இந்த வீட்டை பாருங்க என்னமா இருக்குன்னு சொல்லி. வேற லெவல் கைஸ். இதில் தான் வராகி அம்மன் கோயிலுக்கு போகணும். வா வேறு லெவல் வீடுகள்லாம் வைக்கிங்க அதை பக்கம். உண்மையாக சுமையாக இருக்குது ஆயிடுச்சு. இதில் உள்ள வீட்டை பாருங்கள் என்னவா கட்டி வச்சுருக்கிறாங்க. கொழும்பு ஸ்டைலில் கட்டி வச்சுருக்கீங்க. இது ஒரு சின்ன கோவில் ஒன்று இருக்குது. தொடர்ந்து போன வேண்டாம் வராகி அம்மன் கோயில் வரும். இது அந்த கோயில் பாருங்க. இதால் தான் அந்த கோயிலுக்கு போகணும். வயசு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கோயில். பாருங்க வயசு கோயில் தான் வராகி அம்மன் கோயிலா. கோயிலை பற்றி கொஞ்சம் சொல்லுவீங்களா? கோயிலை பற்றி கொஞ்சம் சொல்லுவீங்களா? ஊரை பற்றி கோயிலை பற்றி வீடியோக்கு வா. வணக்கம் ஐயா. ஐயா எவ்வளோ காலம் இந்த ஊரில் வசிக்கிறீங்க? நான் 50 வருஷத்துக்கு மேலே. பிறந்ததுலேருந்து இங்கே தானே? இல்லை இல்லை அப்போ கல்யாணம் கட்டினது. 50 வருஷம் முடிஞ்சது கல்யாணம். ஓகே. என்ன மாதிரி கோயில் இப்போ இருக்குது? கோயில் இது பழைய காலத்தையும் ஒரு ஆள் தன் காணிகளில் இதை உண்டாக்கினவர். உண்டாக்கி அதை இன்னும் ஒரு ஆளுக்கு தன் மக்களுக்கு முதல் வாரம் ஆம்பளை பிள்ளைக்கு தான் இது சொந்தமாக இது நடத்துகிற உரிமை இருக்குண்டு. இப்போ 3-4 தலைமுறை முடிஞ்சுது. இப்போ கோபிநாதன்றவர் தான் இப்போ நடத்தி கொண்டிருக்கிறார். அவன் இந்த வருஷம் கோயில் வேலையெல்லாம் முடிஞ்சு கும்பாபிஷேகம் நடக்குமா? அடுத்த வருஷம் நடக்கும். திருவிழா முடிச்சு தான் நடத்தும். இந்த கோபுர வேலை முடிஞ்சான்னா மற்ற உள்ளுக்கும் பெரிய வேலை இல்லை. கோபுர வேலை தான் நடக்கிற வேலை. அது முடிஞ்சாண்டா சரி சரி. இங்கே வேறு ஃபேமஸான கோயில் எங்கே இருக்குது? இல்லை இப்போ பிடாரி கோயில் கட்டி கொண்டிருக்கணும். பிடாரி கோயில் கட்டினேன் என்ன அது உடைச்சாச்சு முழுக்க. இனி மஞ்சவனபதி. மஞ்சவனபதி நான் பார்த்துட்டேன். என்ன மாதிரி பொழுதுபோக்கு அடி கொண்டிருக்கீங்க போல இதுல இருந்து? இல்லை இல்லை பின்னத்தில் வர்றது பூசை நடக்கும் 4:30. அது முடிஞ்ச ஒரு 5 மணி வரைக்கும் இருப்போம். இருந்துட்டு கேட்குற வரவெல்லாம் கிடைக்குதா? அது நம்பி செய்யலாம். எனக்கு ஒரு ஆப்ரேஷன் இருந்தது உடம்பாமல் இருந்தால்
கொக்குகளுக்குள்ள இந்த ஏரியாக்குள்ளே வந்து பார்க்காத ஆக்கள் என்னடா முடிய போகுதுண்டு நான் அவவிலான ஒரு பாரத்தை போட்டு ஒன்றில் முடிக்க வேணும் அல்லது என்னை எழுப்பி நடவாட வைக்க வேணும்ண்டு அது சொன்ன மாதிரி அந்த கௌரி பூசி கொண்டு வந்தது அதுக்கு எழுப்பி வந்து கோயிலில் நிற்கக்கூடிய ஒரு கொண்டிஷனுக்கு என்னை வச்சுட்டான். சொல்லிக்கல கண்ணெல்லாம் கலங்குதா? உண்மையில் நினைச்சு ஒரு படத்திருந்தான் விடிய நான் எழும்ப மாட்டேன் என்ற முடிவில் தான் இருந்தான். இவர் கூட வந்து பார்த்தவர் அந்தளவுக்கு என்னால் இயலாத கட்டம் இருந்தது. ஆனால் நான் ஒன்று என்னென்னா இந்த கௌரி பூசைக்கு தேவையான சாமான் எல்லாம் நான் தான் பண்ணி தருகிறோம். ஹோமம் உண்டாக்கு சாமான் நான் வரவணும் கோயிலுக்கு. அதே மாதிரி 21 நாளும் போனீங்க வரக்கூடிய கொண்டு வச்சுட்டாக்கா. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இது இப்போ கிட்டடியில் நடந்தது. சார் இந்த எந்த காலத்து வாட்ச் பழைய வாட்ச்னு கட்டி இருக்கிறீங்க? இது என் மகன் சும்மா வந்தவர் அன்பளிப்பு ஜெர்மன்லேருந்து. சரி என்ன வாரண்ணா? சரி ஓகே ஓகே ஓகே. இதில் வாலிபால் எல்லாம் விளையாடி நம்ம பாருங்க. இதான் பிடாரியம்மன் கோயில். இதான் பிடாரியம்மன் கோயில். உண்மையாக செம்மையாக இருக்குது காய்ஸ். பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. உள்ளுக்கெல்லாம் இடித்து வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. பாருங்க வேலைகள் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. ஐயா இதில் காற்று வாங்கி கொண்டு வந்து நடக்கிற வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆள். ஐயா வணக்கம். கோயில் வேலை எப்போ முடியும்? அது 2 வருஷம். 2 வருஷம் தெரியும். 2 வருஷம். அப்போ என்ன ஹாயாக இருந்து பார்த்துக்கொண்டு இருக்கிறீங்களா? வேணும் சார் அது. இதான் நீ பொழுதுபோக்கா? அப்போ என்ன நடக்குது இப்போ? சும்மா இருக்காங்க வீட்டை தான். ஐயா என்ன வேலை பார்த்தது முந்தி? பேக்கரி வச்சுருந்தேன். பேக்கரி வச்சுருந்தீங்க. என்ன பேக்கரி? அங்கே திருவண்ணாமலை மாடல் பேக்கரி. திருகோணமலையில்? பேருந்து இங்கே வந்தது? இங்கே வந்து இப்போ 60-50 வருஷம். 50 வருஷமாக இப்போ இங்கே வந்து என்ன செய்த நீங்கள்? இங்கே வந்து பேக்கரி போட்டிருந்தேன். என்ன பேரில்? நாங்கள் வீட்டுக்குள்ளே ஆட்டி வச்சுருந்தாங்க. ஒரு தொழில் முயற்சியாளர். முயற்சியாளர் என்ன பயன் அளித்ததோ? ஓமாம், நாங்கள் எல்லாம் தான் செய்கிறது. வயல் தான் இருக்குது, பன்குளத்தில் இருக்குது, 15 கிலோ. ஆனால் தனியாக நின்று தான் செய்கிறது. அப்போ அதில் எல்லாம் பேச்சு அதுதான். அதான் இந்த இப்போ இப்படி இருக்கிறீங்களா? எத்தனை வயசு இப்போ உங்களுக்கு? எனக்கு 70 வயசு. 70 வயசு ஆச்சு. எனக்கு கேன்சர் போயிடுச்சு. கேன்சரா? என்ன கேன்சர் உங்களுக்கு? தொண்டையில் கேன்சர். தொண்டையில் கேன்சரா? 10 வருஷம் ஆகும். 10 வருஷம் இன்னும் சரி வேறு இல்லையா? எல்லாம் சரி வந்தது. எல்லாம் வெட்டிக்கிட்டி எல்லாம் எடுத்தாச்சு. எல்லாம் கிளியர். ஓகே ஓகே. அப்போ எங்கே செய்த நீங்கள் எல்லாம்? பெரிய ஆஸ்பத்திரியா? இல்லை இல்லை, நான் முதல் இல்லை. ஐயா வசதி தான் போலையா? நாளைக்கு வந்துட போகிறாங்க பிள்ளைகள் பலனல்ல. அப்போ அதால் சரி சரி. ப்ரைவேட்டை காட்டினா கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடுமே. கவிதாவும் இன்டர்நெட் தான் பார்த்தேன். கொஞ்சம் பிடிச்சவங்க தான் என்ன பார்த்தவங்க. கடைசியாக கையை கொடுக்க விட்டாங்க. ஐயா ஒன்றுக்கும் பயப்படும், நீங்கள் போகலாம். ஓகே ஓகே. அப்போ ஐயாவுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருப்பீங்கன்னு சொல்லி ஆசை இருக்குது? இருப்பேன். நான் ஆண்டவன் பிராடியாச்சே 3 வருஷம் விட்றாவா 3 வருஷம் மட்டும் இருப்பேன். ஓகே ஓகே. இந்த கோயில் கும்பாபிஷேகம் எல்லாம் பார்த்து அடுத்த கும்பாபிஷேகத்துக்கும் இருந்துட்டு தான் ஓ அதெல்லாம் செய்வோம். சரி ஐயா. ஐயா பேர் என்ன? யோகராஜா. யோகராஜா. சரி ஐயா சரி சரி. இப்படி நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் சின்னவேலிக்கு போகலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா திரும்பி தான் போகணும். திரும்பி போனால் தான் கொக்கில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். வார வழியில் பார்த்தீங்கன்னா சர்ச் ஒன்று இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோ ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. இங்கே தான் கொக்கில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இதுதான் கொக்கில் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்க.
அங்கே லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குது. இங்கே ரயில்வே ஸ்டேஷன் இங்கே சின்னாக்கெல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறேன் பாருங்க. ஹலோ, என்ன அழுகுறீங்களா? என்னவா? இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் யாழ்ப்பாண பக்கம் போகிறோம். நாயெல்லாம் பயப்படுத்துது வயசு. ஜெஃப்னா யூனிவர்சிட்டி ஹாஸ்டல் நினைக்கிறேன். நேராக போனோம்னா டெக்னிக்கல் காலேஜ் வரும். ஓகே guys, நான் இதோட வீடியோ முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நம்புறேன். யாருக்காச்சும் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மற்றவங்களாம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, பை பை, டாடா, see you.